அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 27, 2025, ஆடி 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நாம் செய்யும் புண்ணியமும் தர்மமும் நாம் இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும். நல்லதையே செய்வோம், நல்லதே கிடைக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புராண கதை, வரலாற்று கதை, காவிய கதை, காப்பிய கதைகள் பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடந்த வாரத்தில் நம்ம எந்த இடத்துல அந்த கதையை நிறுத்தி இருந்தோம் அப்படின்னா, அப்படியே அந்த குயிலிக்கிட்ட சிலம்பு வாத்தியார் பேசக்கூடிய அந்த தருவாயோடு நம்ம கதையை நிறுத்தி இருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். இருப்பினும் நான் அந்த இடத்துல இருந்தே கதையை தொடங்குகிறேன். மாலை நேரம் விருப்பாட்சி குளத்தில் குளித்து ஆடைகளையும் துவைத்து கொண்டு வாடிய முகத்துக்கு சொந்தக்காரியான அந்த 18 வயது பெண் வந்து கொண்டிருந்தாள். ஒரு மரத்தின் மறைவிலிருந்து வெளிப்பட்ட சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அந்த பெண்ணின் வழிமறித்து நின்றார். வழிமறிப்புக்கு காரணம் புரியாமல் அந்த பெண் விழித்தாள். வந்த நாளிலிருந்து உன்னை கவனித்து வருகிறேன். எப்போதும் அழுது வடிந்து கொண்டிருக்கிறாயே, உன் பெயர் என்ன? குயிலி. அருமையான பெயர். எந்த ஊர்? சிவகங்கைக்கு அருகில் உள்ள பாசாங்கரை. உன் பெயர் குயிலி, ஊர் பெயர் பாசாங்கரை. மிகவும் வித்தியாசமாக இருக்கிறதே. ஆமா, நீ என்ன சாதி? சாதியை கேட்டதும் குயிலிக்கு திக்கென்றது. வாழ்க்கையில் எதை சாதிக்கப் போகிறாய் என்று கேட்பதை விட்டுவிட்டு என்ன சாதி என்கிறாரே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். மீண்டும் சிலம்பு வாத்தியார் சாதி பற்றி கேட்டதால், ஐயா, நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவள் என்றாள் குயிலி. அனைவரும் இங்கே ஆவேசத்தை ஆராதித்து கொண்டிருக்கையில் நீ மட்டும் அழுது வடிவதேன் என்றார் வாத்தியார் வெற்றிவேல். ஐயா, ராணியின் சோகங்களை நினைத்து நினைத்து நான் அடிக்கடி சோகத்தில் சிக்கிக்கொள்கிறேன் என்றாள் குயிலி. சோகத்திற்கு சொந்தக்காரர்களே சோகத்தை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்கின்ற போது உனக்கு மட்டும் எதற்கு சோகம் என்றார் வாத்தியார். குயிலி பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள். சரி சரி, அது இருக்கட்டும். நாளை நீ உன் ஊருக்கு செல்கிறாயாமே? ஆமாம் ஐயா, எனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வந்தது. அதனால் ஊருக்கு போய் வர முடிவு செய்தேன். ராணியும் அதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்.
இப்போது குயிலியை வழிமறித்து அவர் விசாரிக்கிறாரு, உன் பேர் என்ன, உன் ஊர் என்னன்னு. கூடுதலாக ஜாதி என்னன்னு விசாரிக்கிறாரு. குயிலிக்கு என்ன இவர் நம்ம எதுக்கு சாதிக்க பிறந்தோம் அப்படின்னு சொல்வதை விட்டுவிட்டு எந்த சாதிக்கு பிறந்தோம் என்று கேட்கிறாரு அப்படின்னு அவங்க வேறு பேச்சுக்கு போகிறாங்க. அவர் வழிமறித்து மீண்டும் கேட்குறாரு. தான் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவள் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாருமே இங்கே வந்து ஆர்ப்பரித்து காத்திருக்கக்கூடிய வேளையில் நீ ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க, நம்மளுடைய ராணியோடைய நிலையை நினைத்து நான் அப்பொழுதுக்கு அப்பொழுது இப்படி அழுது விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோகத்தை தூக்கி எறிந்து விட்டு அவர்களே வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் சோகத்தை தூக்கி சுமக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்குறாரு. கேட்டுட்டு நீ நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டனே அப்படிங்கிற மாதிரி சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் கேள்வி கேட்க, ஆமாம் ஐயா, என்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, அவரை பார்ப்பதற்காக ஊருக்கு செல்கிறேன் அப்படின்னு குயிலி சொல்கிறாங்க. சிலம்பு வாத்தியார் சுற்றுமுற்றும் பார்த்தார். வேலுநாச்சியார் தங்கியிருக்கும் மாளிகை அருகில் இருப்பதால் எவராவது தட்டுப்படுகிறார்களா என்று மீண்டும் பார்த்தார். அப்போது பதட்டம் அவரிடம் பதுங்கி இருப்பது குயிலிக்கு தெரிந்தது. சிலம்பு வாத்தியாரின் செய்கை குயிலிக்கு புரியாத புதிராக இருந்தது. இப்போ சுற்றுமுற்றும் பார்க்குறாரு சிலம்பு வாத்தியார். ஏன்னா வேலுநாச்சியார் தங்கியிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால யாரேனும் பார்த்து விடுவார்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பதட்டத்தை குயிலி புரிந்து கொள்கிறார்கள். சிலம்பு வாத்தியாருடைய செய்கையில் ஏதோ ஒன்று புரியாத புதிராக இருக்குதே அப்படின்னு எண்ணிக்கொண்டுறாங்க. எவரும் இல்லை என்று முடிவு செய்து கொண்ட சிலம்பு வாத்தியார், குயிலி, இந்த பணத்தை உன் அம்மாவின் வைத்திய செலவுக்கு வைத்துக்கொள் என்று குயிலி கையில் பணத்தை திணித்தார். ஐயா, எனக்கு பணம் வேண்டாம், உங்கள் பாசம் இருந்தால் போதும். என் அம்மாவின் சிகிச்சைக்கு ராணியார் இங்கிருந்தே ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி முடிப்பதற்குள், இருக்கட்டும், இருந்தாலும் இந்த பணத்தை நீ வைத்துக்கொள். குயிலி, உனக்கு படிக்க தெரியுமா என்றார் வெற்றிவேல். அதாவது பணத்தை யாருக்குமே தெரியாமல் குயிலி இடத்தில் சிலம்பு வாத்தியார் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது இந்த பணத்தை உன்னுடைய தாயோடைய மருத்துவ செலவுக்கு வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு குயிலி சொல்கிறாங்க, ஐயா, பணம்லாம் எனக்கு வேணாம், உங்களுடைய பாசம் இருந்தால் எனக்கு போதும். என்னுடைய தாயாருடைய மருத்துவ உதவியை வேலுநாச்சியார் இங்கிருந்தே பார்த்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இருப்பினும் இருக்கட்டும், இந்த பணத்தை நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, குயிலி, உனக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறார். மனித நேயத்தை படித்திருக்கிறேன், மனிதர்களை நேசிக்க படித்திருக்கிறேன், நம் மண்ணின் மகத்துவத்தை படித்திருக்கிறேன், வீரத்தையும் விவேகத்தையும் படித்திருக்கிறேன். ஆனால் எழுத படிக்க மட்டும் இதுவரை கற்றதே இல்லை. அந்த எண்ணமும் இதுவரை எனக்கு வந்ததே இல்லை என்றார் குயிலி. உனக்கு படிக்க தெரியுமான்னு சிலம்பு வாத்தியார் கேட்க, மனித நேயத்தை நான் படிச்சிருக்கேன், மனிதர்களை நேசிக்க படிச்சிருக்கேன், நம்மளுடைய மண்ணோட மகத்துவத்தை நான் படிச்சிருக்கேன், வீரத்தையும் விவேகத்தையும் கூட நான் படிச்சிருக்கேன். ஆனால் எழுத படிக்க மட்டும் நான் படிக்கலை, அந்த எண்ணம் இதுவரை எனக்கு வந்ததே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க குயிலி. குயிலிக்கு படிக்க தெரியாது என்பதை அறிந்த சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுக்கு முகத்தில் மகிழ்ச்சி பூத்தது. குயிலி, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்றார் சிலம்பு வாத்தியார். தலையாட்டினாள் குயிலி. நீ உன் ஊருக்கு செல்லும்போது சிவகங்கைக்கும் செல்வாய் அல்லவா? இப்போது படிக்க தெரியாதுன்னு சொல்லவும் சிலம்பு வாத்தியார் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி பூரிப்போடு சொல்கிறாரு, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு. குயிலி, செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உன்னுடைய ஊருக்கு போறீல, அப்படி போகும் பொழுது சிவகங்கைக்கும் நீ செல்வாய் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. ஆம் என்பது போல் குயிலி தலையாட்டினாள். சிவகங்கைக்கு செல்லும்போது அரண்மனைக்கு வடக்கு திசையில் தனியாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் இருக்கும் மல்லாரி ராயன் என்பவர் எனது உறவினர். அவரிடம் எனது இந்த கடிதத்தை கொடுத்து விடு. அதற்கு கைமாறாகத்தான் நான் உனக்கு பணம் கொடுத்தேன் என்றார் சிலம்பு வாத்தியார். இப்போது குயிலி, நான் சிவகங்கை வழியே போகிறேன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, அரண்மனைக்கு பக்கத்தில் வடக்கு திசையில் தனியாக ஒரு வீடு இருக்கும்,
அந்த வீட்டில் மல்லாரி ராயன் அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பார். அவர் எனக்கு ஒரு உறவினர். அவரிடத்துல இந்த கடிதத்தை கொடுத்து விடு அப்படின்னு ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டுறார். நீட்டிக்கிட்டே சொல்கிறாரு, இந்த உதவிக்கு தான் நான் கைமாறா பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஐயா, உதவி செய்வதற்கு ஊதியம் வாங்கக்கூடாது, கடிதத்தை கொடுங்கள், நான் சேர்த்து விடுகிறேன் என்று குயிலி பணத்தை திருப்பி கொடுத்தாள். இது நீங்கள் உதவிக்காக நீங்கள் செய்கிறோம்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த பணம் வேணாம், பணத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஆனால் அந்த உதவி என்ன நான் செய்கிறேன், கொடுங்க, நான் கடிதத்தை கொடுத்துட்றேன். மிகவும் நன்றி குயிலி என்று கூறிவிட்டு கடிதத்தை குயிலியிடம் கொடுத்த சிலம்பு வாத்தியார், குயிலி, கடிதம் மிகவும் முக்கியம், எவருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார். குயிலி பணத்தை திரும்ப கொடுக்கவும், மிகவும் நன்றி குயிலி அப்படின்னு சொல்லிட்டு, குயிலி, கடிதம் மிகவும் முக்கியம், எவருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறார். ஆரம்பத்தில் இருந்தே சிலம்பு வாத்தியாரின் செயல்பாடுகள் குயிலிக்கு சந்தேகத்தை கிளப்பியது. அதனால்தான் அவரிடம் தமக்கு படிக்க தெரியாது என்று குயிலி பொய் சொன்னாள். இந்த சிலம்பு வாத்தியார் மேலே குயிலிக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தினால தான் படிக்க தெரிந்த ஒரு பெண், எனக்கு படிக்க தெரியாது, நான் மனித நேயத்தை தான் படிச்சிருக்கேன், மனிதர்களை நேசிக்க படிச்சிருக்கேன், நான் மண்ணின் மகத்துவத்தை படிச்சிருக்கேன், வீரத்தை படிச்சிருக்கேன், விவேகத்தை படிச்சிருக்கேன், ஆனால் எழுத படிக்க தெரியாதுன்னு அவர் இடத்துல பொய் சொல்லியிருக்காங்க. இரவு நேரம் எவருக்கும் தெரியாமல் சிலம்பு வாத்தியார் கொடுத்த கடிதத்தை குயிலி பிரித்தாள். அதில் மல்லாரி ராயனுக்கு சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் எழுதி கொண்டது, எனக்கும் உனக்கும் இருக்கும் தொடர்பு எப்படியோ வேலுநாச்சியாருக்கு தெரிந்துவிட்டது. பல இரகசிய செய்திகள் எனது வழியாகத்தான் புதுக்கோட்டை மன்னருக்கும் நவாப்புக்கும் போவதாக அவர் முடிவு செய்து விட்டார். அதனால் சிறிது காலத்துக்கு எவரும் என்னுடன் தொடர்பு வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று அனைவருக்கும் சொல்லிவிடு என்று எழுதப்பட்டிருந்தது. படித்து முடித்ததும் குயிலி கண்கள் குளமாகின. தூக்கம் கண்களை தழுவ மறுத்தது. வேலுநாச்சியாரின் முகமும் சிலம்பு வாத்தியாரின் முகமும் மாறி மாறி குயிலி மனத்திரையில் வந்து போயின. இப்போ குயிலியோட மனநிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மனநிலையே இருக்கும். ஏன்னா என்னுடைய மனநிலை போல தான் கதையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையும் இருக்கும். அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது மல்லாரி ராயன் அப்படிங்கிறவருக்கு சிலம்பு வாத்தியார் எழுதி கொள்வதுன்னு ஆரம்பிக்குது. எனக்கும் உனக்குமான தொடர்பு எப்படியோ வேலுநாச்சியாருக்கு தெரிஞ்சிருச்சு. பல ரகசிய செய்திகள் என் மூலமாகத்தான் புதுக்கோட்டை மன்னருக்கும் நவாப்புக்கும் போகிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் சிறிது காலத்துக்கு என்னோட யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்னு அந்த கடிதத்தை இவ்வளவு நாள் நம்ம சிலம்பு வாத்தியார் அப்படிங்கிற அந்த வெற்றிவேல் மேலே எவ்வளவு மதிப்பும் மரியாதைகளும் நாமும் வைத்திருந்தோம். இந்த கதை தொடங்கிய காலத்திலிருந்து வேலுநாச்சியாருக்கு சிலம்பு சொல்லி கொடுத்த அந்த கலையில் ஆரம்பித்து அவர் திருமணம் செய்து வரும் பொழுது அவரோடே வந்த ஒரு நபர் இப்படி ஒரு காரியம் செய்திருக்கிறார்னு சொல்லும் பொழுது நமக்கே கண்கள் சற்று குளமாகத்தான் செய்கிறது. அங்கே குயிலிக்கு ஆகிவிட்டது. தூக்கம் கண்களை தழுவ மறுத்தது. வேலுநாச்சியாரின் முகமும் சிலம்பு வாத்தியாரின் முகமும் மாறி மாறி குயிலி மனத்திரையில் வந்து போயின. எழுந்தாள். அறையிலிருந்து வெளியே நடந்தாள். ஒரு அறையை நோக்கி பயணத்தை தொடர்ந்தாள். சிறிது நேரத்தில் அந்த அறையிலிருந்து பெரும் கூக்குரல் கேட்டது. அந்த அறையை நோக்கி பலரும் ஓடி வந்தனர். அதில் வேலுநாச்சியாரும் ஒருவர். அறையில் குத்துக்கத்தியால் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுவை குயிலி சின்ன பின்னமாக்கி கொண்டிருந்தாள். எழுந்து நடந்துட்டாங்க. குயிலி போயிட்டாங்க, நேரம் அந்த அறைக்கு போயிட்டாங்க. சிலம்பு வாத்தியாரோட அறைக்குள்ளே போய் ஒரு குத்து கத்தியை வச்சு எங்கெல்லாம் குத்த முடியுமோ அங்கெல்லாம் குத்தி தள்ளிட்டாங்க. அந்த அலறல் குரல் கேட்டு எல்லாருமே ஓடி வர்றாங்க. அதில் வேலுநாச்சியாரும் வர்றாங்க. அறையில் குத்து கத்தியால் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுவை குயிலி சின்ன பின்னமாக்கி கொண்டிருந்தாள். அறை முழுவதும் இரத்தம். வேலுநாச்சியாரை கண்டதும் காலில் விழுந்து கதறினாள் குயிலி. அவளை அள்ளி எடுத்து ஆறுதல் சொன்னார் வேலுநாச்சியார். அப்போதும் குயிலியின் இடது கரத்தில் சிலம்பு வாத்தியார் கடிதம்.
அதை வாங்கி படித்த தாண்டவராயன் பிள்ளை முகத்தில் அதிர்ச்சி. அமைச்சர் அவர்களே, என் சிலம்பு விளையாட்டுக்கு இவர்தான் குருநாதர். சிவகங்கை சீமைக்கு நான் மருமகளாக வந்தபோது எனக்கு பாதுகாப்புக்காக என் தந்தையின் அனுமதி பெற்று வந்தவர். உடனிருந்தே கொள்ளும் நோயை போல் என் உடனிருந்தே சதி வேலைகளில் இவர் ஈடுபட்டிருக்கிறார். இவருடைய கீழ்த்தரமான செயல்கள் தெரிந்த பின்பும் கூட எனது மகளை இவர் கையில் பிடித்து கொடுத்து கண் இமை போல் காக்கச் சொன்னேன். அப்போதும் திருந்த இவர் முயற்சிக்கவில்லை. நம் எதிரிகளின் கைக்கூலியாக இவர் மாறியதை கையும் களவுமாக பிடிக்க வேண்டுமென்று முயற்சித்தேன். இன்று மாலை குயிலியிடம் இவர் பேசிக் கொண்டிருந்ததையும் மல்லாரி ராயனுக்கு கடிதம் கொடுத்ததையும் நான் மறைந்திருந்து பார்த்து விட்டேன். இரவே உங்களை அழைத்து இவருக்கு முடிவு கட்டுவது பற்றி பேச நினைத்தேன். ஆனால் குரு பாசம் வந்து என்னை கட்டி போட்டு விட்டது. விடிந்த பின் உங்களோடு கலந்து பேசி முடிவெடுக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த மனிதருக்கு குயிலியே தீர்ப்பை எழுதிவிட்டாள். குயிலிக்கோ 18 வயது. இவரோ வாழ்வின் இறுதி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். என்னிடம் எல்லா சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு எனக்கு துரோகம் இழைத்தார் இந்த மனிதர். ஆனால் எனக்கு துரோகம் இழைத்து கொண்டிருந்த இந்த கொடிய மிருகத்தை முடிக்க முடியாமல் வேலுநாச்சியாரான நான் திணறிக் கொண்டிருந்தேன். மீண்டும் மனதை தேற்றிக்கொண்டு வேலுநாச்சியார் கீழே கிடந்த வெற்றிவேலுவை பார்த்தார். அப்போதுதான் அந்த கயவனின் உயிர் பிரிந்தது. மாணவர் தவறு செய்தால் ஆசிரியர் திருத்தலாம். ஆசிரியரே துரோகம் செய்தால் அவர் உயிரை மாணவர் பறிக்கலாம் என்ற புதுமொழி அங்கே பிறந்தது. இப்போ வெற்றிவேலுடைய செயலை பார்த்து நம்ம எல்லாருமே வியந்தது போல தான் இங்கே தாண்டவராயன் பிள்ளையும் அதிர்ச்சியோடு இருக்கிறார். ஆனால் இந்த செய்திகளெல்லாம் தனக்கு தெரியும் என்பது போல வேலுநாச்சியார் அந்த குறுபாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னை தடுத்து கொண்டிருந்தது. நான் காலையில் உங்களிடத்தில் இதை பற்றி பேசலாம், இந்த கயவனை கையும் களவுமாக பிடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இரவிலேயே குயிலி அவர் வேலையை முடித்து விட்டார், அவரையே முடித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அங்கே வேலுநாச்சியார் அவர்கள் தாண்டவராயன் பிள்ளை இடத்தில் சொல்கிறாங்க. கூடவே இருந்து கொள்ளக்கூடியது இந்த நோய். அதே போல் கூடவே இருந்து சதி திட்டங்களை செய்து என்னென்ன செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு பட்டியலிடும் பொழுது அங்கே வேலுநாச்சியாரோடு சேர்ந்து அங்கே நிற்பவர்களோடு சேர்ந்து நமது மனமும் கனத்து விடுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து நான் திருமணம் முடித்து வரும்பொழுது தானே முன் வந்து என்னோடு வருகிறேன்னு என்னுடைய தந்தையிடம் முடிவு கேட்டு வந்தவர், என்னோடு பயணித்தவர், என்னோட எல்லா சலுகைகளையும் பெற்றவர். அவரிடத்தில் என்னுடைய பிள்ளையை கூட நான் ஒப்படைச்சேன். சரி, அப்போ கூட இவர் மாறுவார்னு. ஆனால் அப்போ கூட மாறலை. 18 வயது பெண் குயிலி. ஆனால் இவர் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருப்பவர். அவர் துரோகம் இழைக்கிறார். ஆனால் இந்த 18 வயது பெண் எனக்காக உழைக்கிறாள் அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. நான் இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு அவங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த கயவனுடைய உயிர் பிரிந்தது அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. மாணவர் தவறு செய்தால் ஆசிரியர் திருத்தலாம், ஆசிரியரே துரோகம் செய்தால் அவர் உயிரை மாணவர் பறிக்கலாம் என்ற புதுமொழி அங்கே பிறந்தது. அப்படிங்கிறதோட நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீர் பருகி முடிச்சுட்டு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதலாவது கேள்வியாக தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கும் பொழுது நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பும்போது இருந்த உங்களுடைய மனநிலையை குறிப்பிட வேண்டும். உற்சாகமாக இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன், ஆனந்தமாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணும்போது அந்த நிலையில் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம வெற்றியோடு நிறைவு செய்கிறோம். நாம் எண்ணியது போல் நடத்தி காட்டுகிறோம்.
நாம் நினைக்கிறது தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே செய்து காட்டுகிறோம். அந்த செயல் செய்யும் பொழுது உங்களுக்கு இருந்த மனநிலையை நீங்கள் இப்பொழுது குறிப்பிட வேண்டும். அதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கடந்த வாரம் நம்ம வேலுநாச்சியாரோட முழுமையான கதை ஒளிபரப்பியிருந்தோம். அந்த முழுமையான கதையை நீங்கள் கேட்டீர்களா? ஏன்னா சில நேரங்களில் நான் கடந்த வாரம் பயணத்தில் இருந்தேன், நான் வெளியில் இருந்தேன், என்னால் ஒளிபரப்ப முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருப்பினும் அந்த முழுமையான கதைக்கும் இந்த கதைகளுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. முழுமையான கதையில் நிறைய விஷயத்தை நம்ம வேகமாக ஸ்கிப் பண்ணி போயிருப்போம். ஆனால் இப்போது பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் சிலம்பு வாத்தியாருங்கிற கதாபாத்திரமே அங்கே வந்திருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கடந்த வாரம் அந்த முழுமையான கதையை கேட்டீர்களா? இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதை நித்தம் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை எல்லாரையும் மனதில் கொண்டு உங்களையும் நீங்கள் எண்ணிக்கொண்டு நீங்கள் பதிவிடுங்கள். இது மூன்றாவது பதில். 3 பதில்களும் அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய கதையை கேட்க வாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ கதைக்குள் நுழையலாம். அடுத்த அத்தியாயம். சிவகங்கை சீமையை இழந்து ஓராண்டு உருண்டோடி விட்டது. பாய்க்குடி கிராமம். அடர்ந்த தென்னை மரங்களுக்கு இடையே சின்னஞ்சிறு மாளிகை. அங்கே ஒரு ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தது. அதில் அமர்ந்திருந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை கவலைகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். சிவகங்கை சீமையை இழந்து 1 வருஷம் ஓடிருச்சு. பாய்க்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தென்னை மரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு மாளிகையில் ஒரு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த ஊஞ்சலில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை கவலையோடு அமர்ந்திருப்பதை அந்த செய்தி சொல்கிறது. சிறிது நேரத்தில் ஆடும் ஊஞ்சல் அமைதியானது. அமைச்சரின் விழிகள் குளமாகின. மலையளவு துயர் வந்த போதும் நிலைகுலையாத அமைச்சருக்கு இப்போது என்ன வந்தது? வயோதிகம் வந்து சேர்ந்ததால் அவர் உள்ளத்தில் கவலையும் கண் சிமிட்டுகிறதா? வெள்ளையரிடமிருந்து சிவகங்கை சீமை விடுதலை காண்பதற்கு முன் தம் விதி முடிந்து விடுமோ என்ற அச்சம் அவர் உள்ளத்தில் அரங்கேறிவிட்டதா? இல்லை இல்லை. விருப்பாட்சியில் இருந்து வந்த நாளிலிருந்து தான் அமைச்சரிடம் இந்த மாற்றம். இத்தனை காலமும் காப்பாற்றி வந்த தமது நிர்வாக திறமை வாத்தியார் வெற்றிவேலுவின் ஈனச் செயல்களால் சீர்குலைய இருந்ததே. காலை சுற்றிய அந்த நச்சுப்பாம்பை நாம் கவனிக்க தவறிவிட்டோமே. எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கும் நாம் இந்த வெற்றிவேல் விஷயத்தில் மட்டும் ஏமாந்து விட்டோமே. அந்த இடத்துல தாண்டவராயன் பிள்ளை ரொம்ப கவலையோடு இருக்கிறார். மலையளவு துயர் வந்த போது கூட அவர் சிறிது கூட நிலைகுலையாத அந்த அமைச்சருக்கு இப்போ என்ன வந்துச்சு? வயோதிகம் வந்து சேர்ந்ததால் அவருக்கு கவலை கண் சிமிட்டுகிறதா? அல்லது வெள்ளையரிடமிருந்து சிவகங்கை சீமையை மீட்பதற்குள்ளாக தன்னுடைய விதி முடிந்து விடுமோ அப்படிங்கிற உள்ளத்தில் அந்த கவலை குடிகொள்கிறதா? இல்லை இல்லை. அவர் விருப்பாட்சியிலிருந்து எப்போ வந்தாரோ அன்னையில இருந்தே இந்த மாற்றம். ஏன்னா இத்தனை காலம் தாம் காப்பாற்றி வந்த தமது நிர்வாக திறமை வாத்தியார் வெற்றிவேலு, இனிமேல் நம்ம வாத்தியாரும் கூட சொல்ல தேவையில்லை, வெற்றிவேலோட ஈனச் செயலால் சீர்குலைய இருந்ததே. காலை சுற்றி அந்த நச்சுப்பாம்பை நாம் கவனிக்க தவறிவிட்டோமே.
எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கும் நாம் இந்த வெற்றிவேல் விஷயத்தில் மட்டும் ஏமாந்து விட்டோமே. குயிலி என்ற சின்னஞ்சிறு பெண் மட்டும் உரிய நேரத்தில் செயல்படாமல் இருந்திருந்தால் வேலுநாச்சியார் கதி என்னவாகி இருக்கும்? நமது நிலையும் எப்படி முடிந்திருக்கும்? தேசத்தை மீட்கும் நமது தியாக பணியும் எப்படி முடிந்திருக்கும்? இது போன்ற சிந்தனைகள் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை உள்ளத்தில் உட்கார்ந்து கொள்ளும் போதெல்லாம் அவரது நெஞ்சு துடிப்பதும் விழிகள் கண்ணீர் வடிப்பதும் வாடிக்கையாயிற்று. இந்த வேதனை அவருக்கு நோயை தந்தது. அதை அறிந்த வேலுநாச்சியார் பல முறை பாய்க்குடி வந்து அமைச்சரை சந்தித்து சென்றார். அவர் நோய் தீர வைத்தியர்களை நியமித்தார். உதவிக்காகவும் ஒத்துழைப்புக்காகவும் பெரிய மருதுவை அமைச்சருடன் தங்க ஆணையிட்டார். இருந்தும் என்ன செய்ய? ஒரு நாள் இரவு உறங்கத் தொடங்கிய அமைச்சர் மறுநாள் உயிரற்று கிடந்தார். இந்த துயரச் செய்தி கேட்டு வேலுநாச்சியார் ஓடோடி வந்தார். உடையாள் மறைவிற்கு பின் மீண்டும் ஓர் இடி வேலுநாச்சியார் நெஞ்சில் இறங்கியது. அமைச்சராகவும் ஆசானாகவும் தந்தையாகவும் இருந்து வழிநடத்தி வந்த தாண்டவராயன் பிள்ளையின் மரணம் வேலுநாச்சியாரை தனி மரமாக்கியது. தாண்டவராயன் பிள்ளை அந்த கவலையிலேயே வெற்றிவேல் செய்த அந்த துரோகத்தை எண்ணியே இனி நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கவலையிலேயே அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. உடல்நிலையை பார்த்து கொள்ள மருத்துவர்களை வேலுநாச்சியார் நியமிக்கிறார். அவரும் வந்து வந்து பார்க்கிறார். பெரிய மருதுவை அவருக்கு துணையாக வைக்கிறார். இருந்தும் என்ன செய்ய? இரவில் தூங்கச் சென்ற தாண்டவராயன் பிள்ளை மறுநாள் அவர் உயிரற்று கிடக்கிறார். அமைச்சராகவும் ஆசானாகவும் தந்தையாகவும் இருந்து வழிநடத்தி வந்த தாண்டவராயன் பிள்ளையின் மரணம் வேலுநாச்சியாருக்கு ஏற்கனவே ஓர் இடி அப்படிங்கிறது உடையாளோட மறைவில் கிடச்சிச்சு. இப்போ இரண்டாவது இடியாக வேலுநாச்சியாருடைய நெஞ்சில் இறங்குச்சு அப்படின்னு இந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து முடிந்தும் முடியாத மாலை வேலை. தண்டோரா சத்தம் கேட்டு வீதிக்கு வந்தனர் மக்கள். எல்லா மகாசனங்களும் அறிவது, இந்த அறிவிப்பை கேட்ட அனைவரும் அரண்மனை திடலுக்கு அவசியம் வர வேண்டும். வராதவர்கள் அரசுக்கு விசுவாசம் இல்லாதவர்களாக கருதி தண்டிக்கப்படுவார்கள். இது நவாபின் ஆணை என்று தண்டோராக்காரன் அறிவித்துச் சென்றான். அறிவிப்பை கேட்டவர்கள் என்ன விஷயம் என்பது தெரியாமல் முணுமுணுத்து கொண்டனர். இருப்பினும் அனைவர் கால்களும் அரண்மனை திடல் நோக்கி அணிவகுத்தன. அங்கே இப்போ காட்சி வந்து சிவகங்கைக்கு போயிடுச்சு. அங்கே தண்டோரா போடுறாங்க. தண்டோராவில் எல்லாரும் அரண்மனை திடலுக்கு வரணும். வராதவர்கள் அரசு விசுவாசம் இல்லாதவர்கள்னு சொல்லி தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன விஷயமா இருக்கும்னு மக்கள் எண்ணிக்கொண்டே தன்னுடைய கால்கள் அரண்மனை திடலை நோக்கி பயணிக்கிறது. அரண்மனை திடல். நடுநாயகமாக மல்லாரி ராயன், அவனுக்கு அருகில் அவன் தம்பி ரெங்கராயன். கூடியிருந்த மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் அடுத்து என்ன நடக்கும் என்றும் எதிர்பார்த்து கொண்டும் காத்திருந்தனர். மல்லாரி ராயன் தான் பேச்சை தொடங்கினான். வேலுநாச்சியார் முகாமிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் என்பவரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த குயிலி என்பவள் கொலை செய்திருக்கிறாள். அது பற்றி உங்களின் கருத்தை கேட்பதற்காகத்தான் உங்களை இங்கே அழைத்திருக்கிறோம் என்றான். மல்லாரி ராயனின் புதிர் பேச்சு புரியாமல் பலர் திகைத்தனர். நவாப் எங்கே? அவரது பெயரால் அறிவிப்பு கொடுத்துவிட்டு மல்லாரி ராயன் கூட்டத்தை வழிநடத்துவது ஏன்? நவாப் அரசில் மல்லாரி ராயனுக்கு ஏதும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் கூடியிருந்தோர் எண்ணினர். ஆனால் வினா தொடுக்க இயலாமல் விழித்தனர். கொலை செய்யப்பட்டவர் நம்மை போன்று உயர் சாதியில் பிறந்தவர். கொலை செய்தவள் தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவள். இந்த கொடுமைக்கு முடிவு காண உயர் சாதியினர் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். நமக்கு பணிவிடை செய்பவர்களும் நம்மை கண்டால் பணிந்து செல்பவர்களுமான தாழ்த்தப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதை அனுமதிக்க முடியாது என்று ஆர்ப்பரித்தான் ரெங்கராயன். என்ன நடந்தது என்பதை விவரிக்காமலேயே
இட்டுக்கட்டிய பொய்களால் அங்கே சாதி உணர்வுக்கு சதிராட்டம் நடந்தது. தம்மை உயர் சாதியினராக கருதிய சிலர் தாழ்ந்த சாதியினரை வெறுப்போடும் வெறியோடும் பார்த்தனர். அடுத்து என்ன நடக்கும் என்பது அறியாமல் தாழ்த்தப்பட்டோர் விழி பிதுங்கினர். உயர் சாதி தாழ்ந்த சாதி என இரு பிரிவுகளாக மனித சாதியை பிரித்து பிரித்து பேசினர். கூச்சலும் குழப்பமும் கைகோர்க்க கூட்டம் கலைந்தது. இருப்பினும் மல்லாரி ராயனின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு தற்காலிக வெற்றி கிடைக்கத்தான் செய்தது. மல்லாரி ராயன் கூட்டத்தை கூட்டி ஒரு செய்தியை சொல்கிறான். இந்த மாதிரி வேலுநாச்சியாருடைய இடத்துல இருந்து நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அங்கே சிலம்பு வாத்தியார் அப்படிங்கிறவரை குயிலி அப்படிங்கிற ஒரு பெண் கொலை செய்திருக்கிறாள். சிலம்பு வாத்தியார்கிறவர் உயர் சாதியை சார்ந்தவர், குயிலி என்பவள் தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவள். தாழ்த்தப்பட்டவர்கள் என்பது நமக்கு அடிபணிப்பவர்கள், அடிமையாக இருப்பவர்கள். அவர்கள் ஆயுதம் ஏந்தலாமா அப்படின்னு ஒரு ஜாதியை வச்சு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. உடனே உயர் ஜாதியாக இருக்கிறவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களை ஒரு மாதிரி பார்த்ததும், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் தமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு அஞ்சி நடுங்கியதும் அந்த இடத்துல நமக்கு ஒரு காட்சியாக கண்ணில் தட்டுப்பட்டது. அவர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு தற்காலிக வெற்றி கிடைக்கத்தான் செய்தது அப்படின்னு அந்த இடத்துல நிறுத்துறார். தங்களின் கடைசி ஆயுதமாக எதிரிகள் சாதியை கையில் எடுத்து விட்டனர் என்ற செய்தி வேலுநாச்சியாரை தொட்டது. அந்த கொடியவர்களால் குயிலிக்கு ஆபத்து நேரலாம் என்று வேலுநாச்சியார் அஞ்சினார். ஆனால் எதிரிகளின் குறி வேலுநாச்சியார்தான் என்பது அவருக்கு தெரியாமல் போயிற்று. கடைசி ஆயுதமாக எதிரிகள் ஜாதியை கையில் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வேலுநாச்சியாருக்கு எட்டிடுச்சு. அந்த கொடியவர்கள் குயிலிக்கு ஆபத்து கொண்டு வந்து விடுவாங்களே அப்படின்னு என்றாங்க. ஆனால் எதிரிகளோட குறி குயிலி அல்ல, வேலுநாச்சியார் தான் என்பது அவருக்கு தெரியாமல் போயிற்று. வேலுநாச்சியார் தங்கியிருக்கும் விருப்பாட்சி அரண்மனை. வேலுநாச்சியாரின் அழைப்பின் பேரில் மருது சகோதரர்கள் காத்திருந்தனர். அனைவரும் வேலுநாச்சியார் வருகையை எதிர்பார்த்திருந்தனர். அப்போது ஒரு சேடிப்பெண் குயிலியை அழைத்து வந்தாள். அடுத்து வந்த வேலுநாச்சியாரை கண்டு அனைவரும் பணிவுடன் வணக்கம் கூறினர். மறு வணக்கம் கூறி முடித்த வேலுநாச்சியார், மருது சகோதரர்களே, சிவகங்கை சீமையில் சாதி வெறி தூண்டப்பட்டு வருகிறது. தாழ்த்தப்பட்ட மக்களின் குடிசைகளுக்கு தீ வைக்கப்படுகிறது. அதனால் குயிலியின் உயிருக்கும் அந்த கயவர்களால் ஆபத்து நேரலாம் என நான் அஞ்சுகிறேன். இனிமேல் குயிலி என்னுடன் தங்குவதே பாதுகாப்பானது என்று நான் எண்ணுகிறேன் என்றார். ஒரு கூட்டத்தை போடுறாங்க, மருது சகோதரர்கள் இருக்காங்க. மருது சகோதரர்களிடத்தில் வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவகங்கையில் சாதியை வச்சு தூண்டுறாங்க. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிசைகள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன. குயிலியோட உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு என்ன தோன்றுகிறது. அதனால் இனிமே குயிலி என்னோடு தங்குவதே பாதுகாப்பானது என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாயே, தங்களின் முடிவிற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் என்றார் பெரிய மருது. வேலுநாச்சியார் குயிலியை பார்த்தார். அவள் முகத்தில் ஆனந்தம் அரும்பி இருந்தது. இனி குயிலிக்கு ஆபத்தில்லை என்ற மகிழ்ச்சியில் வேலுநாச்சியார். ஆனால் குயிலின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது. இனி ராணியை கண் இமை போல் நம் காத்தாக வேண்டும். அதற்குரிய வாய்ப்பு நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் குயிலி. அன்று இரவு ஊர் உறங்கிய நேரம். கட்டிலில் வேலுநாச்சியாரும் அவரது மகள் வெள்ளைச்சி நாச்சியாரும் ஆழ்ந்த நித்திரையில். சன்னல் ஓரத்தில் கிடந்த கட்டில் காலியாக இருந்தது. வேலுநாச்சியார் கட்டிலுக்கு அருகில் தரையில் படுத்திருந்த குயிலி தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். அப்போது சருகுகள் மிதிபடும் சத்தம் குயிலி காதில் கேட்டது. காது கொடுத்தாள். சிறிது நேரம் அமைதி. மீண்டும் காலடி ஓசை. குயிலியின் காதுகளும் விழிகளும் காத்திருந்தன. வெளியிலிருந்து சன்னல் மெதுவாக திறக்கப்பட்டது. உருவம் ஒன்று ஜன்னல் வழியே நோட்டம் விட்டது. அடுத்த நிமிடம் கத்தி ஒன்று வேலுநாச்சியாரை நோக்கி பாய்ந்தது. மங்கிய வெளிச்சத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் அந்த கத்தியை கைப்பற்ற முயன்றாள் குயிலி. குயிலியின் கையை பதம் பார்த்து நின்றது கத்தி.
வலி தாங்க இயலாமல் அம்மா என்று கத்தினாள். சத்தம் கேட்டு விழித்த வேலுநாச்சியார் தரையில் விழப்போன குயிலியை தாங்கி பிடித்தார். தமது மடியில் கிடத்தி வடிந்த இரத்தத்தை தமது புடவையில் துடைத்தார். குயிலியின் கண்ணீரை வேலுநாச்சியார் கரங்கள் துடைத்தன. அறைக்குள் ஓடிச் சென்று மருந்துடன் வந்தார். குயிலியின் காயத்திற்கு மருந்திட்டு கட்டு போட்டார். அது மகளுக்கு ஒரு தாய் செய்யும் முதலுதவி போன்று குயிலியின் கண்களில் தெரிந்தது. வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியார் நடந்தது எதுவும் அறியாமல் அமைதியான தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். குயிலியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே வேலுநாச்சியாரின் உள்ளமெல்லாம் நிறைந்திருந்ததால் கத்தி வீசியவனை கவனிக்க தவறிவிட்டார். அந்த கயவன் சிவகங்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். இப்போது ஒரு சருகு ஓசை கேட்குது. எல்லோரும் படுத்திருக்காங்க. காலடி ஓசைங்கிறத குயிலி கவனிக்கிறாங்க. ரொம்ப கவனமாக காத்து கொண்டிருக்கும்போது ஜன்னல் திறக்கப்பட்ட ஜன்னல் வழியாக ஒரு கத்தி ஒன்று வருது. ஸோ கத்தி வேலுநாச்சியாரை நோக்கி வருகிறதுன்னு பாய்ந்து பிடிக்கிறாங்க குயிலி. அந்த கத்தியை பிடித்தால் என்னவாகும்? வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்துறாங்க. வேலுநாச்சியார் விழித்து கொள்கிறாங்க. பார்த்தா ரத்த வெள்ளத்தில் குயிலி சாயிறாங்க. ஸோ சாய போனவங்களை அப்படியே பிடிச்சு தாங்கி தன்னுடைய மடியில் போட்டு கண்களை துடைத்து கண்ணீரை துடைத்து கைகளில் வடிந்தோடிய ரத்தத்தை தன்னுடைய சேலை துணியால் அவங்க கட்டுறாங்க. கட்டிட்டு முதலுதவி அப்படிங்கிறது மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக செய்கிறாங்க. இந்த தருவாயில் குயிலியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்த கயவன் யார் என்பதை பிடிக்க தவறிவிட்டார். அந்த கயவன் சிவகங்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். விருப்பாட்சி திடல். மருது சகோதரர்களும் சிவகங்கை சீமை வீரர்களும் வீர பெண்மணிகளும் கோபால் நாயக்கரும் குழுமி இருந்தனர். போருடை தரித்த வேலுநாச்சியார் அவர் விழிகள் இரண்டும் செந்தூரம் போன்று சிவந்திருந்தன. அவரின் வாயசைவுக்காக அனைவர் செவிகளும் காத்திருந்தன. ஒரு செருமலுடன் தொண்டையை சரி செய்து கொண்டு வேலுநாச்சியார் பேசத் தொடங்கினார். மாவீரர்களே, நேற்று இரவு நம் கட்டுப்பாடுகளையும் மீறி ஒரு கயவன் என் அறைக்குள் கத்தி வீசிவிட்டான். என் உயிர் பறிக்கும் நோக்கத்தில்தான் அது நடந்ததாக குயிலி என்னிடம் சொன்னாள். குயிலியை கொல்வதுதான் அவனது திட்டமாக இருந்திருக்கும் என்பது எனது எண்ணம். எவர் உயிரை பறிக்க வந்தான் என்பதல்ல முக்கியம், எப்படி அவனால் என் இருப்பிடத்திற்குள் வர முடிந்தது என்பதுதான் எனது கேள்வி என்று நிறுத்த அனைவரும் தலை கவிழ்ந்து நின்றனர். மீண்டும் வேலுநாச்சியார் தொடர்ந்தார். நமது வீரர்களில் எவரோ பணத்திற்கு மதிமயங்கி வந்தவனுக்கு வழி விட்டு இருப்பார் என்று நான் எண்ணவில்லை. ஆனால் நமது வீரர் துணையின்றி என் அறைக்கு எதிரியால் வர இயலாது. நம் எதிரிகள் இப்போது சாதியின் துணையை நாடி இருக்கிறார்கள். அது போன்ற சாதிப்பித்து கொண்ட நம் வீரர் ஒருவர்தான் கத்தி வீசிய கயவனுக்கு துணை போயிருக்க வேண்டும் என்று நான் அஞ்சுகிறேன். நம் தாயகத்தை விட சாதிதான் பெரிதென்று என்னும் எவரும் எனக்கு பின்னால் அணிவகுக்க வேண்டாம். அவரை யாரென்று கண்டுபிடிப்பது எனக்கொன்றும் பெரிதல்ல. ஆனால் அவரை போன்றவர்களின் மனதிலிருந்து சாதிப்பேயை அகற்ற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் என்றபோது எவராக இருக்கும் என்று மனதிற்குள் பலர் எடை போடத் தொடங்கினர். உயர்குலத்தில் பிறந்த சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் நம் தாய் நாட்டிற்கு துரோகம் செய்தார். ஆனால் தாழ்த்தப்பட்ட சாதியில் பிறந்த குயிலி நம் தேசத்திற்கு அவரை கொலை செய்தாள். இந்த உண்மையை நம் சீமை மக்களுக்கு சொல்லாமல் சாதி மோதலாக சதிகாரர்கள் பரப்பி வருகின்றனர். இதற்கு இங்கும் ஒரு சிலர் ஆட்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒவ்வொரு மனிதர் உடம்பிலும் ஓடுவது சிவப்பு இரத்தம்தான். இதிலே சாதி இரத்தம் எங்கே வந்தது? உயர் சாதியில் பிறந்தவர்களுக்கு 4 விழிகள் இருப்பதில்லை. தாழ்ந்த சாதியில் பிறந்தவர்களுக்கு கால்கள் தலையிலும் கைகள் அடிவயிற்றிலும் இருப்பதில்லை. மனித குலத்தில் 2 பிரிவுகள் தாம். அவை ஆண் பெண் மட்டுமே. இதிலும் ஆண்கள் பெண்களை அடக்கியாள நான் அனுமதிப்பதில்லை. 5 அறிவு நாயு கூட தங்களுக்குள் சாதி பார்த்து பேதம் கொள்வதில்லை. அதனால் மனிதர்கள் சாதியால் பிரிவதும் சண்டைகள் போடுவதும் எனக்கு உகந்ததல்ல அப்படின்னு அந்த இடத்துல சூளுரைக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நம்ம கதையை அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம்.
தொடங்கின திசைக்கு வந்து கிழக்கு திசையை நோக்கி நின்று நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்து விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்து சுவாசத்தை சோதித்து பார்த்து 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் இப்போது கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளப் போகிறோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நம்மளுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.